Hello friends, welcome back to guruslifetyle. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம ஒரு பேக் ஸ்டிச்சிங் பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம என்ன பேக் ஸ்டிச் பண்ண போறோம்னா சுருக்குப்பை தான் பண்ண போறோம். ஒரு சிம்பிளான ஈஸியா சுருக்குப்பை எப்படி பண்றது அப்படிங்கறதை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். என்னோட சுருக்குப்பைக்கு நான் இங்க velvet cloth சூஸ் பண்ணியிருக்கிறேன். இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் கீழே உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்றேன். அதுக்கு ஏத்த மாதிரி நான் லைனிங்கும் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ரெண்டுமே ஒரு பீஸ் எடுத்துக்கங்க. உங்ககிட்ட என்ன கிளாத் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது நான் இதுக்கான ரோப் எடுத்துக்கிறேன். நான் இந்த மாதிரி ஒயிட் கலர் ரோப் வச்சுருக்கேன், அதனால் நான் அதை எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட என்ன ரோப் இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வெல்வெட் கிளாத்தை இந்த லைனிங்கோட சேர்த்து அட்டாச் பண்ணிக்கிறோம். 4 சைடுமே தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துப்போம். இப்போ 4 சைடுமே தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், நான் வெல்வெட் கிளாத்தையும் லைனிங்கையும் பர்ஃபெக்டாக வச்சு அட்டாச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது நம்மளோட டாப் போர்ஷனுக்கு வருவோம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடித்து அடிச்சுக்கோங்க. அப்புறமா அதை என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 4 இன்ச்சஸ்க்கு எடுத்துக்கணும். ஓகேவா? நீங்கள் இப்போ மடித்து அடித்ததில் இருந்து ஒரு 4 இன்ச்சஸ் மெஷர் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போது இந்த மடித்து அடித்த பகுதியை எடுத்து நீங்கள் அந்த லைன் மேலே வச்சு இன்னொரு தையல் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதையே ஃபுல் லென்த்துக்கும் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டிச் போட்டாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபினிஷிங். உங்களுக்கு இந்த லைன் மேலேயே நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை 2ஆக மடிச்சுக்கிறோம். இப்போது இதை நம்ம 2ஆக மடித்து எடுத்துக்கிறோம். மடித்து எடுத்துட்டு உங்களோட 2 சைட்லேயுமே தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அடுத்தது நான் தையல் போட்டாச்சு. இப்போது நம்ம இதை திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ திருப்பி எடுத்தாச்சு. உங்களோட சுருக்குப்பை இப்போது கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம ரோப் விடுறது மட்டும்தான் இருக்குது. இப்போ நம்மளோட ரோப் எடுத்துக்குவோம். இப்போது நம்ம மேலே மடிச்சு அடிச்சிருக்கிறோம்ல அந்த பகுதியை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1 இன்ச் எடுத்துக்கோங்க. சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக 1 இன்ச் மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே ஒரு டாட் வச்சுக்கோங்க. இதே மாதிரி 2 பக்கமும் வச்சுக்கணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 2 சைட்லேயும் வச்சுக்கோங்க. ஸோ மொத்தமாக உங்களுக்கு 4 டாட் வரும். 1 இன்ச் அளவில் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போது என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட இந்த மேல் துணியை மட்டும் பிடிச்சிக்கோங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரி மேல் துணியை மட்டும் பிடிச்சிக்கோங்க. அடி துணியை விட்டுட்டு ஒரு குட்டி ஹோல் போட்டுக்கோங்க. ரொம்ப பெருசாலாம் வேணால், சின்னதாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சின்னதாக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ண 4 பாயிண்ட்லேயுமே நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஓட்டை போட்டு எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ இந்த பக்கமும் நான் போடுறேன். மேல் துணி மட்டும் பிடிச்சிக்கிறேன், கீழே துணியை விட்டுட்டேன். இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. இப்போது நம்ம இந்த ரோப்பை இதுக்குள்ளே விடலாம். 4 பக்கமும் நான் ஹோல் போட்டு எடுத்துட்டேன். இப்போ ரோப்பை நம்ம சேஃப்டி பின் வச்சு இதுக்குள்ளே விட்டு எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்படி பொறுமையாக விட்டுக்கோங்க. இன்னொரு ஹோல் வழியாக எடுத்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணி அடுத்த பக்கத்தில் கொடுங்க. அதாவது ஃப்ரண்ட் சைட்லேருந்து எடுத்து பேக் சைடில் அப்படியே கொடுத்துட்டு வரோம். உங்களோட ரோப்போட 2 எட்ஜுமே ஒரே சைடில் இருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரே பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த 2 கார்னரையும் முடிச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி உள்ளே விட்டு முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போது ஒரு ரோப் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அடுத்ததையும் விடணும். அடுத்தது நம்ம இந்த பக்கம் வழியாக விடுறோம். பார்த்துக்கோங்க, இந்த பக்கம் வழியாக விட்டு எடுக்கணும். ஆப்போசிட் டைரெக்ஷனில் விட்டுட்டு அதே மாதிரி ஃப்ரண்ட்லேருந்து பேக்குக்கு லூப் பண்ணி எடுக்கணும். ஃப்ரண்ட்லேருந்து எடுத்துட்டோம். இப்போது பேக்கில் அப்படியே கண்டினியூ பண்ணி எடுக்கிறோம். அப்போ தான் ரோப்போட 2 எட்ஜுமே ஒரே பக்கத்தில் விழுகும். இப்போது ஒரே பக்கம் வந்துடுச்சு. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ முடிச்சு போட்டாச்சு. அவ்வளோதான், நம்மளோட சுருக்குப்பை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்பவே சிம்பிளாக அழகாக ஒரு சுருக்குப்பை செஞ்சுருக்கிறோம். இது உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட் தேவையோ அந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம பண்ண இந்த சுருக்குப்பை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் குருஸ் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.